நம்ம இப்போது வியாசருக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாஷணை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேதவியாசரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வேதவியாசர் துவாபரயுகத்தோட கடைசியில் தான் அவதாரம் பண்ணார். அந்த சமயத்தில் அவர் நினச்சாராம், அடுத்தது கலி வரப்போகிறது, கலியுகத்தில் மக்களுக்கெல்லாம் ஞானமோ பக்தி ஸ்ரத்தை நினைவாற்றல் எல்லாமே குறைஞ்சி போயிடும், ஆயுசும் கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் துவாபரயுகம் வரைக்கும் 4 வேதம் சேர்ந்து தான் இருந்தது. அப்படியே கொடுத்தா மக்களால் ஒன்றுமே படிக்க முடியாது. ஸோ நம்ம 4 வேதத்தையும் பிரிச்சுட்டு 4 சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி வச்சு விடலாம். அவன் மூலமாக அந்தந்த வேதத்தை பின்பற்றவா கற்றுக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ரிக் யஜுர் சாம அதர்வணம் 4 வேதமாக பிரிச்சுட்டோ 4 சிஷ்யருக்கும் சொல்லி வச்சுட்டார். நீங்கள் உங்களை பின்பற்றவாருக்கு அவாவா அந்தந்த வேதத்தை கற்றுக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். 5வது இதிகாச புராணம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் 17 புராணம் தான் இருந்தது. 18வது தான் பாகவத புராணம் இனிமேல் தான் வரப்போகிறது. அவர் என்ன பண்ணார், ரிக்வேதத்தை பைலருங்கிற சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். சாம வேதத்தை ஜெய்மினிங்கிறவருக்கும், யஜுர்வேதத்தை வைசம்பாயனங்கிறவருக்கும், அதர்வண வேதத்தை சுமந்துங்கிறவருக்கும் சொல்லி வச்சுட்டார். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி முடிச்சிட்டார். 5வது இதிகாச புராணம் இருக்கு இல்லையா, அதை ரோமஹர்ஷனர் அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். ஸோ அந்தந்த வழியில் வரவாளுக்கு அந்தந்த வேதத்தை அவ்வளவா உபதேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சார். இப்படி எல்லாம் பண்ணிட்டார். ஆனாலும் அவர் மனசில் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு நிம்மதி இல்லை. எந்த வருத்தம், ஏன் இப்படி மனசு நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். நம்ம தான் எல்லாம் ஏற்றிருக்கோமே, இன்னும் ஏன் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல அப்படின்னு யோசிக்கும்போது தான் நாரதர் அந்த பக்கமாக வந்தார். அப்போ நாரதர் சொல்கிறார், என்ன இப்படி சோகமாக உட்காந்துருக்கேன்னு வியாசர்கிட்ட கேட்டார். அப்போ வியாசர் சொன்னார், இல்லை நானும் நிறைய ஏற்றிட்டேன், ஆனால் கூட இன்னும் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படின்னார். அப்போ நாரதர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை எழுதினாலும் சரி பகவான் அடியார்கள் ஊக்கும்படி நீங்கள் எழுதலை, அதான் முக்கியமான காரணம். எல்லாமே நன்னா தான் சொல்லியிருக்கேள். மகாபாரதம் ரொம்ப அருமையானது தான், 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டது. அதில் தர்மத்தை அவ்வளோ நன்னா சொல்லியிருக்கேள். இதில் இல்லாத விஷயமே இல்லை. இதில் இல்லைன்னா உலகத்திலே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் அழகாக தான் சொல்லியிருக்கேள். ஆனால் ஏன் மனசில் திருப்தி இல்லை அப்படின்னா, அதில் பகவானோட பெருமையை விரிவாக சொல்லலை, தர்மத்தை மட்டும் நல்லா விரிவாக சொல்லியிருக்கேள். அது தவிர பாண்டவர் துரியோதனோட குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கேள், அவருக்கு இருந்த சண்டையை சொல்லியிருக்கேள், மகாபாரத போரை பற்றி விவரிச்சிருக்கேள், எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் கிருஷ்ணரை பற்றி மட்டும் குறைவாக தான் சொல்லியிருக்கேள். அமுதமயமான கண்ணனோட குணங்களை, அவதார சேஷத்தகளை, லீலைகளை அதெல்லாம் நிறையா சொல்ல வேண்டாமா? அப்போ தான் மக்களுக்கு பாகவதற்குலாம் கேட்கும்போது சந்தோஷம் இருக்கும். வெறும் தர்மத்தை மட்டும் சொன்னால் அவள் திருப்தி அடைய மாட்டாள். அப்பப்போ ஒரு உதாரணங்களும் சொல்லணும், கதைகள் சொல்லணும். இப்போ மானசரோவரில் இருக்கிற பறவை அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அது அங்கே மட்டும்தான் அந்த நீரை குடிக்கும், மற்ற இடத்துல வரவே வராது. ஆனால் மற்ற பறவைகள் என்ன பண்ணும், இங்கே சாதாரணமாக இருக்கிற நீரை குடிக்கும். எல்லாம் தண்ணி தான், ஆனாலும் ஹம்ச பறவை இந்த தண்ணீர்லாம் குடிக்காது. அதுபோல் பரமஹம்சர்களான மகான்கள் இருக்காளே, அவள் தர்மத்தை விரும்பி கேட்டாலும் பகவானோட லீலைகள் பெருமைகள் அவருடைய குணங்கள் அதெல்லாம் சேர்த்து தர்மத்தை சொன்னால் தான் மகான்கள் ரசித்து கேட்பார்கள். நாமும் எல்லாருக்கும் வெறும் அட்வைஸ் பண்ண தர்மத்தை சொல்லிகிட்டே இருந்தால் யாராவது ரசித்து கேட்பாளா? அதனால் அப்பப்போ கதைகள் சொல்லணும், அது அப்போ தான் ரசிக்கும். அதனால் நீங்கள் கண்ணனை பற்றி மெயினாக ஒரு முழு புராணம் எழுதுங்கோ, அதோட தர்மத்தை அதை அங்கங்கே சேர்த்து சொல்லுங்கோ, அப்போ தான் மனசு நிம்மதி வரும் அப்படின்னு நாரதர் சொன்னார். உடனே வியாசர் என்ன பண்ணார், பகவான் சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். அதுதான் ஸ்ரீமத் பாகவத புராணம். வியாசரும் அது எழுதி முடிச்சுட்டு நல்ல மன நிம்மதி அடைந்தார். இந்த நாரதரோட அறிவுரைப்படி அவர் என்ன பண்ணார், சரஸ்வதி நதிக்கரையில் இறந்த மரத்தடியில் தன்னோட ஆசிரமம் இருக்குது, சம்யா பிராசம்னு, அந்த ஆசிரமத்தில் உட்காந்து எப்படி பத்மாசனமாக உட்காந்துட்டு பகவானை தியானித்தார். நான் இப்போ எழுத தொடங்குறேன், சாஸ்வத சம்ஹிதை என்ற பாகவத்தை எழுதி முடிச்சுட்டு அங்கே நிம்மதியாக இருந்தார். அதை எழுதி முடித்த கையோட தன்னோட குமாரர் இருக்கார் சுகர், அவருக்கு உபதேசித்தார். சுகாச்சாரியரும் பெரிய ஞானி. அவர் இப்படி ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அப்படி போயிட்டே இருப்பார். இளம் வயசு, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார். அவரை சுற்றி எப்போ குழந்தைகள்லாம் போயிட்டே இருக்கும். அப்படி வரும்போது தான் இந்த கங்கை கரையில் பரீட்சத்தை பார்த்தார். எல்லாரும் அவரோட காலில் விழுந்து
சுக்கராச்சாரியரை வணங்கினா இல்லையா, அப்போ பரீட்சித் தன்னோட சாபத்தை சொல்லி 7 நாள் தான் இருக்கு எனக்கு, நீங்கள் உபதேசம் பண்ணணும்னு சொன்னார். பரீட்சித் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லலாம். பரீட்சித் அபிமன்யோட புத்திரன். உத்திரைக்கும் அபிமன்யுக்கும் உள்ள குழந்தை. ஆனால் ஒரு தடவை என்ன ஆச்சு, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு துரியோதனன் போனப்புறம் அஸ்வத்தாமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் செஞ்சோற்று கடனா அவள்கிட்டே இருந்ததுனால அவனுக்கு துரியோதனை கொன்னவனே ரொம்ப கோபம். உடனே இந்த பாண்டவ வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாசத்தை ஏவி விட்டான். ஆனால் உள்ளே இருந்தவாள் உப பாண்டவர்கள். ஸோ அவள் 5 பேர் எல்லாரும் போயிட்டா. அதுக்கப்புறம் உத்திரையோட வயத்துல ஒரே வாரிசான அந்த குழந்தை இருந்தது. அதுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டான். அந்த பிரம்மாஸ்திரம் உள்ளே போயிடுத்து. உடனே குந்தி, திரௌபதி, உத்திரை எல்லாரும் என்ன பண்ணா, கண்ணனோட திருவடியை பற்றி சரணாகதி பண்ணி என்னோட ஒரே வாரிசான அந்த குழந்தைய நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிண்டா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரேன்னு அப்படியே ஸ்லோகங்கள் சொல்லி அவ பிரார்த்திச்சுண்டா. இந்த ஸ்லோகம் எந்த ஆபத்தையும் போக்கக்கூடியது. உடனே கண்ணன் என்ன பண்ணார், சங்க சக்கரத்தை தரிச்சுண்டு கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். உத்திரையோட கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். சுற்றி அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் குழந்தை வெளியில் வந்துடுது. வரும்போது எப்படி வந்தது, எரிஞ்ச கறிக்கட்டையாக தான் பிறந்தது. கண்ணன் என்ன பண்ணார், தன் கால் கட்டவர்களால் அந்த குழந்தைய அப்படி தொட்டார். உடனே அது மட்டும் இல்லை, தொடும்போது நான் பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால், நான் எப்பவுமே பேசுவது உண்மைதான் என்பது சத்தியமானால் இந்த குழந்தை உயிர் பழைக்கட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுத்து. நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், கண்ணன் 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணிண்டா எப்போவுமே பொய் தான் சொல்லுவான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அத்தனை பெண்களை பண்ணி அவர் யார், பிரம்மச்சாரி தான். ஏன்னா அவரோட திருமேனி சுத்த தத்துவமயமானது, திவ்யமங்கல சொரூபமான திருமேனி. அவர் எப்போவுமே ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள சம்பந்தம் தான் பகவான்கிட்ட இருக்கும், உடல் சம்பந்தமே கிடையாது. அதனால் அவர் என்றைக்கும் பிரம்மச்சாரி தான். 2வது, அவர் பொய் சொல்கிறதுன்னா என்ன, சின்ன வயசில் லீலைக்காக செஞ்சது, நம்மளோட பாவத்தை போக்குறதுக்காக சில சமயம் திருடுவார். அதெல்லாம் தானே தவிர அவருக்கு பொய் சொல்கிறதுலாம் கிடையவே கிடையாது. கண்ணன் சொல்லியாச்சுன்னா அதுதான் சத்தியம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பரீட்சித்து பேர் வச்சா. அது பெரியவன் ஆனப்புறம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இவாள்லாம் பாண்டவர்கள்லாம் வனவாசம் போயிட்டா. பரீட்சித்து நல்ல ஆட்சி தான் புரிஞ்சு வந்தான். ரொம்ப நல்ல குணம் உடையவன், தர்மசீலன், நல்லது தான் பண்ணுவான். ஆனால் ராஜா ஆனதுனால இப்படி எல்லா இடத்துக்கும் இப்படி போயிட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, எல்லா இடமும் வலம் வரும்போது ஒரு இடத்துல ஒரு காளை மாடு ஒரு பசுமாடு 2 நிற்கிறத பார்த்தான். 2 அழுதுன்றதுக்கு ஒருத்தன் அந்த மாடை அடிச்சுட்டு இருந்தான். ராஜாவுக்கு ஒரே கோபம், ஏன் மாட்டை இப்படி அடிக்கிறாய், காளையே நீ ஏன் இப்படி அழுதுன்ட்ருக்க அப்படின்னு கேட்டான். அப்போ மாடு பேசித்து, நாங்கள் 4 கால்களில் தான் நின்றுட்டு இருந்தோம், கிருத்தயுகத்தில் 4 காலோடு இருந்தோம். கிருத்தயுகம் முடியும் போது எங்களுக்கு 1 கால் வெட்டப்பட்டது. அப்புறம் திரேதாயுகத்தில் 3 காலோடு இருந்தோம், அதோட முடிவில் 1 கால் போயிடுத்து. துவாபர யுகத்தில் கடைசியில் 3வது காலம் போயிடுத்து. இப்போ நாங்கள் 1 காலோடு தான் இருக்கோம், அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த 4 கால்கள் என்னென்னா தர்மத்தோட 4 கால்கள் தான். அதாவது தப்பம், சௌச்சம், தயா, சத்தியம், அதான் அந்த 4 கால்கள். இப்போ என்னாச்சு, காளமாடு தான் தர்மம், பசுமாடு தான் பூமாதேவி. பூமியோட தர்மத்தால் தான் இருந்தால் தானே வாழ்க்கை நன்னா இருக்கும். அதை போய் அடிக்கிறான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், 4ல் 3 வெட்டப்பட்டதுன்னா என்னாச்சு, நாட்டில் எல்லாம் குறைஞ்சின்னு வருது தானே அர்த்தம். பார்த்தான், பரீட்சித் சிந்திச்சான், இதுக்கு காரணம் என்ன, கலிபுருஷனாக தான் இருக்கும்னா கலியுகம் தான் வரப்போகிறது, கலிபுருஷனாக தான் இருக்கும், அவனை விடக்கூடாது என்று சொல்லி கலியை துரத்திகிட்டே வந்தான். களி கொஞ்சம் ஓடிட்டு கொஞ்சம் நின்று திரும்பி பரீட்சத்தை பார்த்து சொன்னது, என்னையே துரத்துற, முதல் 3 யுகத்தை யார் படைச்சா, இறைவன் தானே, அவன் தான் இந்த கலியுகத்தையும் படைச்சிருக்கான். நாம் தான் திருந்தி வாழ வேண்டுமே தவிர என் மேலே குற்றம் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பேசித்து. உடனே களி பரிசுத்தில் சொன்னால், எனக்கு சில இடங்களை ஒதுக்கி கொடுத்துரு, நான் அந்த இடத்துல இருந்துடுறேன், அங்கே நீ மக்கள் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு களி சொல்லித்து. சரி சில இடங்களை சொல்லு அப்படின்ன உடனே களி சொல்லித்து, முதல்ல என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, சூதாட்டம் நடக்கிற இடத்துல களி இருப்பான், மதுபானம் குடிக்கிற இடத்துல, அப்புறம் பெண்கள் அவமரியாதை செய்யப்படுற இடத்துல,
அப்புறம் பிராணிகளை ஹிம்சை பண்ணுற இடத்துல இதிலெல்லாம் களி இருப்பார். அப்போ களி சொல்லிச்சு, இந்த இடங்கள் மட்டும் எனக்கு போகவே போகாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வேணும், இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு ஒன்று மறுபடியும் சில இடத்த சொன்னான். எங்கே அப்படின்னாக்க அளவற்ற தங்கத்தில் ஆசை இருக்கு, அந்த இடத்துல களி இருப்பாராம். மேலும் பொய் பேசுகிற இடத்துல செருக்கோடு இருந்தாக்க, ரொம்ப பேராசைப்பட்டாக்க, கோபம் குரோதம் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தாலும் அந்த இடத்துலலாம் களி இருப்பாராம். இது போதும் அப்படியே அப்படி வேண்டாம் வெறுப்பாக சொன்னான்னா களி பகவான் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போகிறோம், ஆனால் மக்கள் இங்கே வரவிடாமல் பார்த்துக்கோ, மீறி அங்கே போயாச்சுன்னா நான் களி படுத்து தான் செய்யும் அப்படின்னு களி புருஷன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணார், நேர அவரோட சாபம்லாம் நம்ம கேட்டுட்டோம் முன்னாடியே. அதனால் இப்போ கங்கை கரைக்கு அமர்ந்து இப்போ சுகாச்சாரியர்கிட்ட வேண்டிட்டு தன்னோட சாபத்தை தீர்க்கறதுக்கும் மோஷம் அடையிறதுக்கும் வழி கேட்டார். சுகரும் அவரோட கதையை கேட்டு கவலைப்படாது, 7 நாள் ரொம்ப ஜாஸ்தி, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாரு, 7 நாள்ங்கிறது அப்போ ரொம்ப ஜாஸ்தி, இதனால நீ கவனமாக கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார்.